அடுத்ததாக கண்டினியூயிங் இன் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் அண்ட் டுகெதர்னஸ், எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டலோட ப்ளீஸ் ஹெல்ப் மீ இன் வெல்கமிங் மிஸ்டர் சாலமன் சாம்சன். இவரை எனக்கு முதல்ல கிரிக்கெட் ஃபீல்டில் தான் தெரியும். எங்கள் கிளப்பில் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், ஒரு லீடர் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தோன்னா நம்ம கம்யூனிட்டிக்காகவும் முன்னாடி நின்று நிறைய பண்ணுறாரு. சாலமன், ப்ளீஸ் கம் இன் அண்ட் கிவ் அஸ் சம் ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், மழலைகளே, உங்கள் அனைவரையும் இந்த தீபாவளி திருநாளுக்கு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பல வருஷமாக டிசிஎஸ்ஐ வந்து பல நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வராங்க. இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை விசேஷமாக உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு பலரோட உழைப்பு இதுக்கு பின்னால் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட சிந்தனை, அவங்களோட நேரம், அப்புறம் அவங்களோட உழைப்பை போட்டு உங்களுக்கு வந்து இதை ரொம்ப ப்ரெசன்டபுளாக ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் சலிக்காத வகையில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற குழந்தைங்களும் சரி, அவங்க பேரண்ட்ஸும் சரி, எல்லாருமே சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்க முடியுது. ஸோ ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் முதல்ல வரவேற்க நான் ஆசைப்படுறது இந்த வாலண்டியர்ஸ் குரூப். அந்த வாலண்டியர்ஸ் குரூப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிஎஸ்ஐ போர்ட், அவங்களுக்கு நான் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ் வெல் அஸ் வி ஆர் வெல்கமிங் தெம். அடுத்ததாக டிசிஎஸ்ஐ எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அரும்பு கமிட்டி, அதுக்கு அடுத்து டபிள்யூநெட், யூத், இவங்க இந்த எல்லா கமிட்டி மெம்பர்ஸ்க்கும் என்னோடய வரவேற்பை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கட்டமாக இந்த மேடையை வந்து இன்னொரு விஷயத்துக்காகவும் பயன்படுத்த விரும்புகிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே வாலண்டியரிங் பேசிஸில் தான் நடக்குது. ஓகே, ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால தான் இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து இத்தனை வருஷமாக உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நடந்துகிட்ருக்கு. இந்த தருணத்தை வந்து நீங்கள் வாலண்டியர்ஸ் உங்கள் எல்லாரையும் வந்து டிசிஎஸ்ஐக்காக வாலண்டியரிங் பண்ணுறதுக்கு அழைக்கிறதுக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வெல்கம், கம் ஃபார்வர்ட். கம்யூனிட்டிக்காக உங்களுடைய ஒத்துழைப்பையும் கொடுங்க, உங்களோட கையும் கொடுங்க, அது ரொம்ப உபயோகரமாக இருக்கும். சிலர் தொடர்ச்சியாக பல வருஷமாக இந்த வாலண்டியரிங்கில் பண்ணிட்டு வராங்க. நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட புது ஒத்துழைப்பும் சேரும்போது அது அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகும். இந்த வருஷம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. அவங்களோட பங்களிப்பை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. பல வருஷமாக பல பேர் பண்ணுறத ரொம்ப வேகமாக குறுகிய காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் மற்றவங்களும் யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் வரும்போது நம்ம இன்னும் அடுத்தது இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ இந்த தருணத்தை வாலண்டியரிங் இன்வைட் பண்ணுறதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு சிறிய வேண்டுகோள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு மழையிலையும் ஒவ்வொரு சின்ன பசங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக அவங்க பல வாரங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வந்து உங்களுக்காக வந்து அவங்க அரங்கேற்றி காட்டுறாங்க. அதை மதிக்கிற வகையில் நீங்கள் எல்லோரும் அமர்ந்து உட்காந்து அந்த நிகழ்ச்சிகளை ரசிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் உங்கள்கிட்ட செக்ரட்டரியாக மட்டும் இல்லாமல் இந்த குழு சார்பாகவும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தயவுசெய்து உட்காந்து அமைதியாக நிகழ்ச்சி ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எந்திரிச்சு போகாமல் இருங்க. அது நீங்கள் பண்ணக்கூடியது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி திரு சாலமன் சாம்சன். உங்களோட வரவேற்புரை வந்து இந்த தீபாவளி நிகழ்ச்சிக்கு ஒரு அழகான ஆரம்பத்தை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட அன்பும் ஆர்வமும் இந்த சேவையும், நீங்கள் கொடுக்குற சேவையும் நம்ம தமிழ் டிசிஎஸ்ஐ ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அப்புறம் இன்னொரு பெரிய தேங்க்யூ சொல்லிடுறேன். நாங்கள் தான் வந்து ஹவுஸ் கீப்பிங் ரூலெல்லாம் சொல்லணும், நீங்களே சொல்லி வேலையை ஈஸி பண்ணிட்டேங்க. ரொம்ப நன்றி அதுக்காக.